அடி கனமான பாத்திரத்தை வச்சு எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, நட்சத்திர சோம்பு, கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வதக்கணும். இதில் 5 பெரிய தக்காளி, 4 பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகாய் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போடணும். அப்போ தான் தொக்கு சேர்ந்தாப்பில் வரும். இதில் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து அதை வதக்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம உப்பு போட்டு வதக்குவோம். அதே மாதிரி இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா இதில் தேவைக்கேற்ற மஞ்சள் தூள், சோம்புத்தூள், மல்லித்தூள் இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை போட்டு 2 to 3 minutes குக் பண்ணணும். நல்லா வதக்கணும்னாக்கா அதுலேயே இறா நல்லா பாயில் ஆகிடும். இதில் நமக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், நான் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கியிருக்கேன். இதில் தேங்காய் அரைச்சி விடலாம், இல்லை தேங்காய் பாலும் ஊற்றலாம். நான் ஒரு சின்ன கப்பு தேங்காய் பால் இதில் சேர்த்துருக்கேன். அப்புறம் இது குக் ஆகிறதுக்கு ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா வேக வைக்கணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும். நல்லா வதக்கி தண்ணி சுண்டுற வரைக்கும் அதை அடுப்பில் வச்சு தொக்கு கொண்டு வந்துடணும். நான் ஏற்கனவே சாதத்தை வடித்து ஆற வச்சுருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா பாயில் பண்ணி ஆற வச்சுருக்கேன். இந்த தொக்கில் ஃபுல்லாக உடனே சாதத்தை சேர்க்காமல் கொஞ்சம் தொக்கை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தையும் தொக்கையும் மாறி மாறி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுக்கி வச்சோம்னாக்கா அது நல்ல உப்பு காரமெல்லாம் ஏறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் போட்டுக்கணும். டேஸ்டியான சட்டி இறால் பிரியாணி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.